இன்றைக்கி பெங்களூர் ஹோட்டல் ஸ்டைலில் டொமேட்டோ பாத் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். கடாய் வந்து நல்லா சூடாக இருக்குது. ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வதக்கிடலாம். சீரகம் 1/4 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், மிளகு 1/4 ஸ்பூன் இப்போ இதையும் போட்டுக்கலாம். தனியா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் வறுத்துக்கலாம். பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய். பூண்டு வந்து ஒரு பூண்டு வந்து முழுசாக உரித்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன். இதில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கிடலாம். இப்போ இதோட பேடிகை மிளகா இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். கலருக்காக மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோடையே சேர்த்து கொப்பரை தேங்காய் எடுத்துருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு, அரை மூடியில் 1/4 பாகம் அளவுக்கு போட்டுக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரணும். இப்போ குக்கர் வந்து நல்லா சூடாயிடுச்சுங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. சீரகம், சோம்பு ரெண்டுமே 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் வந்து ஒரு 3, பிரியாணி இலை ஒரு 2, புதினா. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ட்ரை கஸ்தூரி மேத்தி வந்து பவுடராக வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். மஞ்சள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். உப்பு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க. பச்சை பட்டாணி வந்து ஒரு சின்ன கப் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா பேஸ்டெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ தக்காளி போட்டுடலாம். 3 தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இப்போ ரைஸுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நான் உப்பு போடுறேன்.
தக்காளி எல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் தண்ணி ஊற்றி அரிசி போட்டுடலாம். இந்த மசாலா வந்து ஒரு 1/2 kg அரிசிக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சமாக தான் நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ அது கொதி வந்துட்டுருக்கு. இதுலேயே நம்ம அரிசி போட்டுடலாம். 1/2 கிலோ அரிசி வந்து நான் நல்லா ஊற வச்சுருக்கேன். 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுனாக்கா நல்ல பூ போல் வரும். இது 1/2 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதாவது 1/2 kg அரிசி. அதுக்கு வந்து 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். டொமேட்டோ பாத் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல கமகமன்னு நல்ல வாசனையோடு இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.